இன்னொன்னையும் சொல்றேன். இன்றைக்கு திமுகவில் கூட்டணியில் 39 பேர் வெற்றி பெற்று போயிருக்காங்க. எவ்வளவு பேரு? திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த 39 பேர். இவர்கள் போய் எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தல் 24 முடிஞ்சதில்ல, 25. அதுக்கு முந்தையும் 19 ஜெயிச்சாங்கல்ல. ஏதாவது தமிழ்நாட்டு மக்கள் குரல் கொடுத்தாங்களா? அங்கெல்லாம் பெஞ்ச தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ போறது ஒண்ணுதான், போகாதது ஒண்ணுது. உங்களுக்கு ஓட்டு மக்கள் ஓட்டு போடுறது வேஸ்ட். உண்மைதானே? என்ன போய் தமிழ்நாட்டு மக்களுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து அழுத்தம் கொடுத்து பெற்றுக்கிறீங்க? இதே அண்ணா திமுக இருந்தது, காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. அந்த காவிரி நதிநீர் பிரச்சனை வந்த போது நாம பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சிருந்தோம். அந்த காலகட்டத்தில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மத்திய அரசு வெளியிடுவதிலே காமதாமம் செஞ்சது. உடனடியாக நாம் பல முறை கோரிக்கை வச்சோம். அப்ப மத்திய அரசு காலதாமம் செய்த காரணத்தில் தமிழ்நாடு மக்கள் விவசாயிகள் போராட தயாரானாங்க. ஆவணங்கள் கோரிக்கை வச்சாங்க, நீங்க மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். உடனே மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து 22 நாட்கள் நம்முடைய 37 நாடாளுமன்றத்தையே ஒத்தி வச்சோம். 22 நாட்கள்ங்க. இந்திய திருநாட்டுடைய சரித்திரத்தில் ஒரு கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டின் உரிமைக்காக, விவசாய உரிமைக்காக 22 நாட்கள் ஓட்டு போட்ட மக்களுடைய குரலை நாடாளுமன்றத்தில் ஒழிச்சு 22 நாட்கள் நாங்க நாடாளுமன்றத்தை ஒத்தி வச்சோம்ல, கூட்டணியில் இருந்துகிட்டு. இன்றைய தினம் நீட்டுன்னு சொல்றீங்க. நீட்டு யார் கொண்டாந்தது? காங்கிரஸ் திமுக தான் கொண்டாந்தது. 2019 டிசம்பர்ல மத்தியில் காங்கிரஸ் ஆச்சு. திமுக இருக்கிற காந்தி செல்வன் சுகாதார இணையமைச்சர். அப்பதான் நீட்டை கொண்டாந்தீங்க. கொண்டாந்தது அவர் தான், எதுக்குறது அவர் தான். யாரு கொண்டாந்தது, எதுக்குறதோ எப்படி பாருங்க, டபுள் கேம் ஆடுறாங்க. இதை பத்தி ஏதாவது நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து ஒத்தி வச்சிருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு நாடாளுமன்றத்தில் 39 பேர் நீங்க எதுக்கு இருக்கிறீங்க? தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராட்டீங்களா? தமிழ்நாட்டுடைய திட்டங்கள் பெறுவதற்கு போராடினீங்களா? தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளை பெறுவதற்கு போராடினீங்களா? எதுவுமே இல்லை. ஆக இதையெல்லாம் ஒரு பில்டப். இன்றைக்கு இந்த முதலமைச்சர் பில்டப் கொடுத்துட்டு வருகின்ற தேர்தலில் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்கு தந்திரமாக எடுக்கின்ற நாடகம் மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து